மகாலட்சுமி இன்னும் எதுலெல்லாம் இருக்கா அப்படின்னு தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? நாகப்பாம்பு. பாம்பில் எத்தனையோ வகைகள் இருக்கலாம், அதிலெல்லாம் மகாலட்சுமி இருக்கிறதா சொல்லலை. இந்த நல்ல பாம்புன்னு சொல்கிறோமே அதை மட்டும் நல்ல பாம்புங்கிறோம், கடிக்காமையாக இருக்குது. ஆனால் அது ஒரு தெய்வீக ஒரு அம்சம் கொண்டதுங்கிறதுக்காக அது நாமம் போட்டுட்ருக்கு, பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. சின்ன வயசில் குழந்தையாக இருக்கும்போதெல்லாம் நாகப்பாம்பு அப்படி அப்போல்லாம் பாம்பாட்டி வருவான், வீட்டு வாசலில் கொண்டு இந்த கூடையை திறந்துட்டு அவன் அந்த மகுடி வாசிப்பான். ஆனால் பாம்புக்கு காது கேட்காதுன்னு விஞ்ஞானம் சொல்லுது. ஆனால் இவன் எந்த மாதிரி மகுடி ஆட்டினாலும் அதுக்கு தகுந்தாப்புல அது ஆடும். அப்போ சொல்லுவான், நாமம் போட்ட பாம்பு பாருங்க, இது தெய்வீகமான பாம்புன்னு பாம்பாட்டிக்காரன் சொல்லுவான். உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அழகாக நெத்தியில் ஒரு நாமம் போட்டிருக்கும். அந்த நாகத்திலும் மகாலட்சுமி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பெரியவங்க நம்பினாங்க. நம்புறவங்க நம்புங்க, அதுக்காக நாகத்துக்கிட்ட போய் கையை கொடுக்காதீங்க. அடுத்து யானை. எல்லா கோவில்லையும் பார்த்தீங்கன்னாக்கா கோவில் யானைன்னு சொல்லுவாங்க, அழகாக பேர் வைப்பாங்க. கோமளவல்லி, ராமலக்ஷ்மி, அப்படியெல்லாம் ஒரு யானைக்கும் பேர் வைப்பாங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்களுக்கும் நிறைய யானைகள் உண்டு. இங்கே காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கோ பூஜை, கஜ பூஜை எல்லாம் நடக்கும் சுவாமியுடைய விஸ்வரூப தரிசனத்தின் பொழுது. ஆக யானையிலையும் லக்ஷ்மி இருக்கா. கொஞ்சம் யாராவது கொஞ்சம் கனமாக இருந்துட்டாங்கன்னாக்கா, பருத்த மனிதன் சொன்ன மாதிரி பருத்த பெண்மணி வந்தால் அவளுக்கு கஜலக்ஷ்மின்னே அவங்க பேர் வைக்கிறாங்க, யானை மாதிரி இருக்கிறாங்கன்னுட்டு. யானைக்கு அப்புறம் பசு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், காமதேனு பசு. பசு தான் மகாலட்சுமின்னு சொல்லிட்டு. பசுவனுடைய உடம்பில் எல்லா தேவதைகளும் குடி இருக்கிறதா சொல்லப்படுறது. அது சாப்பிட்றது என்னமோ வைக்கோலும் பொட்டு இதெல்லாம் தவிடு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அமிர்தம் போல ஒரு பாலை கொடுக்குது. அது போல தான் மனிதன் இருக்கணும். நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் வாங்கிக்கிட்டு மற்றவங்கள்ட்ட சொல்கிற பொழுது நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குற பொழுதே, இல்லைங்க இந்த கால் கட்ட விரல்லேருந்து ஆரம்பித்து தலை வரைக்கும் வியாதியை சொல்லக்கூடாது, பசுமாட்டை நினச்சிக்கணும். காரணம், அது எந்த விதத்துலேயும் வலிச்சா கூட சத்தம் போடாத ஒரு பிராணி பசு. ஆனால் கொடுப்பதோ அமிர்தம் போன்ற பால். அப்புறமா ஒரு ராஜாக்கு என்னெல்லாம் முக்கியமாக வேணும் தெரியுமா? ராஜாக்கு சிம்ஹாசனம் வேணும், அதே நேரத்தில் யானைப்படை வேணும், குதிரைப்படை வேணும். ஆக அஸ்வத்தை கூட அஸ்வலக்ஷ்மிங்கிறாங்க. அஸ்வம்னா குதிரை, அஸ்வலக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக குதிரையில் மகாலட்சுமியா அப்படின்னாக்கா ஆமாம், அதுக்கும் சுழி பார்த்து வாங்குவாங்க. சிலதெல்லாம் பஞ்சகல்யாணி குதிரைன்னு சொல்லுவாங்க. அந்த சுழி பார்த்து வாங்கினாக்க இப்படி இருந்தால் இந்த லக்ஷ்மி நல்லாயிருக்கும். இந்த குதிரைக்கும் லக்ஷ்மிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு யோஜனை பண்ணவங்கள்லாம் விளக்கம் தெரிஞ்ச பிறகு நம்ம நாட்டில் ஒரு மிருகத்தையுமே நம்ம ஒரு தெய்வீக வாகனமாக வச்சுருக்கோம். எதுக்கு? காப்பாற்றுறதுக்கு. அது அழிஞ்சு போகக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். இப்போ கூட பாருங்கள், மகாலட்சுமி யானையில் இருக்கா, குதிரையில் இருக்காங்கிறோம். எங்க மகாலட்சுமி எங்களுக்கு தெரியும், அவள் அதில் இருக்கா, இதில் இருக்கா, இதில் இருக்கான்னு சொல்லி 1 2 3 4 நீங்கள் பாட்டு வந்துட்டே இருக்கீங்களே. ஆமாங்க, இப்போ 39ஆவதுக்கு வந்துட்டோம், இப்போ 40ஆவதுக்கு போக போகிறோம். 40ஆவது என்ன தெரியுமா? இது கூட நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. பூனை. பூனையில் மகாலட்சுமியா அப்படின்னு சொல்லுவாங்க. பூனையிலும் மகாலட்சுமி இருக்கிறதாக நம்பப்படுகிறது. இந்த ஸ்ரீயின் 42 சின்னங்களில் பூனையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் மகர மீன். இப்போ மகர மீன் கடலில் இல்லை. நீங்கள் சில கோவில்களில் பார்த்தீங்கன்னாக்கா சிற்ப வேலைப்பாட்டில் இருக்கும் மகரம் அப்படிங்கிறது. இப்போ அது ஒரு ராசியில் 12 ராசியில் மகரமும் ஒன்று. இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கெல்லாம் உத்திராடம், திருவோணம், அவிட்டமுக்கெல்லாம் மகர ராசின்னு சொல்கிறாங்க. அந்த மகர மீன் அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குதிரை போல ஒரு முகம் இருக்கும், ஆனால் உடல் மீன் போல இருக்கும். இந்த மகர மீனிலும் மகாலட்சுமி இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கடைசியாக 42ஆவது சின்னம் என்ன தெரியுமா? ஆந்தை. அது உங்களுக்கு தான் தெரியுமே, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். பார்க்கடலில் மகாலட்சுமி வந்த பொழுது கூடவே மூதேவியும் வந்தா. அவ சொல்கிறா, நீ அழகாக மகாவிஷ்ணுவை கல்யாணம் பண்ணினுட்ட, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ன பொழுது மகாலட்சுமி சொன்னா, நாணயத்தின் ஒரு புறத்தில் நான்னா மறுபுறத்தில் நீ. நான் இருக்கிற வரைக்கும் அங்கே ஆட்சி பண்ணுவேன், நீ கூடவே இருக்கலாம். நான் எனக்கு எங்கே மரியாதை குறையுதோ அன்றைக்கி நீ உள்ளே போயிடலாம், நான் வெளியில் போயிடுவேன் அப்படின்னு சொன்னதுனால இன்றைக்கி நம்ம வீட்டை சுத்தமாக பெருக்கி வச்சுக்கிறோம். கூகை அப்படின்னு ஒரு பேர் உண்டு ஆந்தைக்கு.
அது ஆந்தை கூவிச்சுன்னா அது கூட நல்லதாக சொல்லுவாங்க. ஆந்தை அலறக்கூடாது, இந்த கூகை கூவிச்சுனாக்கா நல்லது அப்படிம்பாங்க. ஆக மொத்தம் லக்ஷ்மியோ அலக்ஷ்மியோ எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் கூடவே இருக்கிற பொழுது நாம் அந்த மூதேவியாகிய அலக்ஷ்மி வீட்டுக்குள்ளே வராமல் இருக்கணும்னா அவளுடைய சின்னங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதைப்படி நாம் நடக்கணும். யாரா நிறைய நகை போட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்கள கும்பிடுங்க. நிஜமாக பொய்யாங்கிற கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டாம். நீங்களும் கையில் வளை போடாமலோ அல்லது கழுத்தில் சங்கிலி போடாமலோ நெத்தியில் பொட்டு வைக்காமலோ இருக்காதீங்க. ஏன்னா லக்ஷ்மியின் சின்னங்கள் இருந்தால்தான் அந்த வீட்டில் மேலே 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 செல்வம் பெருகும், மகிழ்ச்சி பெருகும், அஷ்டலக்ஷ்மியும் ஏறி வளரும்னு சொல்லுவாங்களே. அப்பேற்பட்ட அஷ்டலக்ஷ்மி உங்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களிலும் இருந்து மகிழ்ச்சியாக பொங்கி அற்புதமான வாழ்க்கை எல்லாருக்கும் அமையட்டுங்க. வணக்கம்.